வணக்கம். நம்ம இப்போ வேரியபிள்ஸ் பத்தி பார்க்கவிருக்கிறோம். வேரியபிள்ஸ் ஒரு டேட்டாஸ் மற்றும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு மெமரி லொகேஷன். ஸோ நம்ம ஒவ்வொருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ அது ஒரு மெமரி லொகேஷனில் அசைன் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா டேட்டா பிளேஸ் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த டேட்டா என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு இன்டிஜராக இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி என்ன ஒரு வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற டேட்டா அல்லது வேல்யூ மாறிக்கிட்டே தான் இருக்கும். வேரியபிள்ஸை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். லோக்கல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். லோக்கல் வேரியபிளை நீங்கள் மெத்தடுக்கு உள்ளே தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கிளாஸுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணுவீங்க, ஆனால் மெத்தடுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்ட்லேயும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் லோக்கல் வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு வந்தாலே அதை நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் மெத்தட்லேயும் ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு வந்தாலே அது ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நீங்கள் மெத்தட்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது ஒரு லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும், அல்லது ஒரு டொலர் சிம்பரில் ஸ்டார்ட் ஆகணும், அல்லது ஒரு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கேமல் கேஸ் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு கீவேர்டையும் நம்ம வேரியபிளாக ஜாவாவில் யூஸ் பண்ணிட முடியாது. வேரியபிள்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஒருக்க நீங்கள் அந்த வேரியபிளை ஒரு விதமான கேஸில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேஸில் யூஸ் பண்ணீங்களோ அதே கேஸில் தான் உங்கள் ப்ரோக்ராம் முழுக்க யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஸ்மால் லெட்டர், அதாவது ஸ்மால் கேஸில் அந்த வேரியபிளை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் முழுக்க அதே ஸ்மால் லெட்டரில் தான் அந்த வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதனால தான் சொல்கிறாங்க இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா டைப் மிஸ்மேட்ச் அப்படின்ற உங்களுக்கு எரர் வரும். ஸோ வேரியபிளோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போது இதுதான் வேரியபிள் நேம், அதை தொடர்ந்து ஒரு வேல்யூ. ஸோ இதுதான் வேரியபிள் நேமோட சின்டாக்ஸ். வேரியபிள் நேம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம், அதை தொடர்ந்து அந்த வேல்யூவோட அதை அசைன் பண்ணுவோம். ஸோ இதிலே நீங்கள் பார்க்கலாம், வேரியபிள் நேம் ஒரு கேமல் கேஸ் சின்டாக்ஸில் இருக்குது. வி ஒரு ஸ்மாலர் லெட்டர்லையும், என் ஒரு கேபிட்டல் லெட்டர்லையும் இருக்குது. ஸோ இதுதான் கேமல் கேஸ் சின்டாக்ஸ். கேமல் கேஸ் சின்டாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ரீடபிலிட்டிக்காக. ஸோ நம்மளே ஒரு கோடு வாசிக்கிறோம். இப்போ வேரியபிள் நேம்ன்றது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எண்ணை மட்டும் கேப்சூலாக போடுறப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது ரூல் கிடையாது, ஒரு கன்வென்ஷன் தான். இப்போ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ, ஜாவா ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வேரியபிள். இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் ஒரு நேம் கொடுக்கலாம், பேசிக். இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்காக்ஸ் அந்த மெத்தடை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. ஃபினிஷ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எக்லிப்ஸே உங்களுக்கு அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்காக்ஸ் அப்படின்ற அந்த மெத்தடை இன்சர்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேசிக், அதற்கு கீழே மெயின் மெத்தட். இப்போ நான் அதில் ஒரு இன்டிஜர் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். இன்ட் எக்ஸ், ஒய், இசட். இப்போது எக்ஸை 23க்கு அசைன் பண்ணுறேன், ஒய்யை 43, இசட் அந்த 2 வேல்யூம் ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம். system.out.println மூலமாக அந்த அவுட்புட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பார்க்கலாம் 66. காரணம் 43 + 23 66.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்றப்போ 23ன்றது வேல்யூ, எக்ஸ்ன்றது வேரியபிள் நேம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி வேரியபிள்ன்றது ஒரு டேட்டா பிளேஸ் ஹோல்டர். இதில் வந்து டேட்டா 23, அந்த 23 அப்படின்ற டேட்டா இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் எடுத்துக்கிருக்கு. அதே போல் ஒய் ஈக்குவல் டு 43 அப்படின்றப்போ ஒய் வந்து அந்த 43யை ரெஃபர் பண்ணுது. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றப்போ ரெண்டும் ஆட் ஆயிடுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 23 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 43, அதை வந்து இசட் அப்படின்ற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே இசடையும் நம்ம இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்ம இங்கே system.out.println ஆஃப் இசட் அது அவுட்புட்டும் நமக்கு இன்டிஜராக தான் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு டைப் மிஸ்மேட்சும் இதில் நடக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் கான்சோலில் இருக்கிற அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், கான்சோல் அப்படின்னு. இப்போது நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த வேல்யூ இஸ் போட்டு இசட்னு இருக்குது. இப்போ நீங்கள் அதை ராங்குன்னு காட்டுது. நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம், ஒரு சோப்பு கலரில் அது மிஸ்டேக் காட்டுது. அதுக்கு நேராக கர்சரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா தெரியும், சின்டாக்ஸ் எரர் ஆன் டோக்கன் இசட் டெலிட் திஸ் டோக்கன். ஸோ இசடை டெலிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம எக்லிப்ஸ் சொல்லுது. இப்போ நம்ம அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோட் ஒர்க் ஆகாது. காரணம், இந்த இசட் வேல்யூ கண்டிப்பாக நம்ம பிரிண்ட் பண்ணியே ஆகணும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பலை வைக்கிறோம். ஸோ அந்த இசட் வேல்யூ இதில் எம்பர்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், த வேல்யூ இஸ் 66 அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கும் 66க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அழுத்தி சேவ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு ஸ்பேஸ் உருவாயிருச்சு. இதே போல் நம்ம வேறு ஒரு மெத்தட்லேயும் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஆட் பண்ணி இங்கே ஒரு 2 செமிகோலன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம், த வேல்யூ இஸ் 66. ஸோ நான் மேலே ஒரு 2 அப்பாஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்குறேன். ஸோ நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த அப்பாஸ்ட்ரோஃபிக் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இதில் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக தான் 2 வேல்யூஸை ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இன்டிஜர் நான் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அதை டைரெக்டாக கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது ஒய்யை இன்ட்டாகவும் இசடை இன்ட்டாகவும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஏன் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எக்ஸை இன்டிஜர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். அதே போல் ஒய்யையும் இன்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுறேன். இசடையும் இன்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போயும் அதே அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த கோடை நம்ம பலவிதமாக மாடிஃபை பண்ணிக்கலாம். எந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு ப்ராப்பர் அவுட்புட் வருது. ஆனால் சின்டாக்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கணும் ஒவ்வொன்றையும். இப்போது டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கவிருக்கிறோம். டேட்டா டைப்ஸ் அப்படின்றது இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், பூலியன், இப்படி எவ்வளவோ இருக்குது. அந்த டேட்டா டைப்பு எதை டிசைட் பண்ணுதுன்னா ஒரு வேரியபிள் மெமரியில் எவ்வளவு சைஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ இதை டிசைட் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஒருவேளை இன்டிஜர் வேல்யூவா, ஓகே, அதோடைய மெமரி எவ்வளோ. ஸோ ஒருவேளை அது ஸ்ட்ரிங்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்போட வேல்யூ. ஸோ டேட்டா டைப்னு பார்த்தா ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்ட்டு 2 வகை இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ், ஸோ ஒரு கிளாஸ் நேம் கொடுங்க. டேட்டா டைப், ஸோ மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ். இப்போ நான் இந்த இடத்துல தான் வேரியபிள்ஸ் டிஃபினேஷன் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிக் பூலியன் ஏ அப்படின்னு கொடுக்கலான் இருக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டாட்டிக்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். இப்போ பூலியன் ஏ
ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். அதை தொடர்ந்து ஸ்டாட்டிக் பைட் பி, ஸ்டாட்டிக் கேர் சி. ஸோ இது வந்து ஒரு கேரக்டர் வேரியபிள். அதை தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்டாட்டிக். அதை தொடர்ந்து ஒரு டபுள் வேரியபிள், ஸ்டாட்டிக் ஃப்ளோட் எஃப். எஃப் வந்து ஒரு ஃப்ளோட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ட், லாங், ஃப்ளோட் இதோட சைஸ் 4 பைட்ஸ். இப்போ ஸ்டாட்டிக் ஷார்ட், ஷார்ட்னாலே அதோடைய சைஸ் 2 பைட்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஷார்ட் ஹெச், ஸ்டாட்டிக் இன்ட் ஐ. இன்ட் அண்ட் ஃப்ளோட் வேல்யூஸ்க்கெல்லாம் சைஸ் 4 பைட்ஸ். லாங் அண்ட் டபுள்க்கெலாம் சைஸ் வந்து 8 பைட். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன் பூலியனுடைய வேல்யூவை. ஸோ system.out.println of a, ஏன்றது ஒரு பூலியன் வேரியபிள். ஸோ இப்போ அது என்ன ரன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட்டை இப்போ பார்க்கலாம். ஃபால்ஸ். காரணம் டிஃபால்ட்டாக நம்ம பூலியனை ரன் பண்ணோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ ஃபால்ஸ் தான் வரும், அதாவது அவுட்புட் ஃபால்ஸாக தான் இருக்கும். இப்போது நான் பி வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பின்றது ஒரு பைட், நமக்கு 0ன்னு கிடச்சிருக்குது. அடுத்து நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன், அது வந்து ஒரு கேரக்டர். ஸோ அவுட்புட் நமக்கு எதுவுமே கிடைக்கல. காரணம் அது வந்து ஒரு நல் ரெஃபரன்ஸ். இப்போ கேரக்டருக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கேரக்டர் வேல்யூ, நமக்கு அதற்கான அவுட்புட்டும் கிடச்சிருச்சு. இப்போது ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ரன் பண்ணுங்கள். நல். காரணம் ஸ்ட்ரிங் வந்து ஒரு நல் ரெஃபரன்ஸ், கேரக்டர் வந்து இன்வேலிட் ரெஃபரன்ஸ். கேரக்டர் வந்து இன்வேலிட் ரெஃபரன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் பண்ணேன். 0.0 அவுட்புட் கிடச்சிருக்குது. இப்போ அடுத்ததாக ஃப்ளோட்டை ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃப்ளோட்டுக்கும் கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடைக்கிது. ஸோ ஃப்ளோட்டுக்கும் டபுள்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ ஃப்ளோட் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 டிஜிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் டபுளில் டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் 15 டிஜிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் டெசிமல் பாயிண்ட். அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது தான் அந்த டெசிமல் வேல்யூ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக ஒரு ஃப்ளோட் வேல்யூ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 டிஜிட் வரைக்கும் ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் டபுள்னு எடுத்துக்கிட்டால் அந்த டெசிமல் வேல்யூக்கு அப்புறமா 15 டிஜிட்ஸ் வரைக்கும் கூட ரிசல்ட்டை அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து லாங்கை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது போல தான் இன்ட் அண்ட் ஃப்ளோட்லாம் 4 பைட்ஸ் இருக்குது. ஸோ இன்ட் i is equal to 34 அசைன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். 34. ஸோ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோக்ராமும் ரன் பண்ணி பார்த்தோம். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ ஜாவாவில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஜென்ரலாக ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஆப்ரேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அடிஷன் ஆப்ரேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இப்படி என்ன விதமான ஆப்ரேஷனாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் மூலமாக நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் ஆப்பரண்டும் ஆப்ரேட்டரும் கலந்து இருக்கும். ஸோ a+b அப்படின்னு எடுத்துட்டா a ஒரு ஆப்பரண்ட், b ஒரு ஆப்பரண்ட்.
இது நடுவில் இருக்கிற அந்த ப்ளஸ்ஸு தான் ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டர் தான் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ ஆப்ரேட்டர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரேட்டர் தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதில் ப்ளஸ்ஸு தான் ஆப்ரேட் பண்ணுது. இது என்ன ஆப்ரேட் பண்ணுது? அடிஷன் பண்ணுறத அது ஆப்ரேட் பண்ணுது. ஸோ யூனரி, பைனரி, டெர்னரி இப்படி எவ்வளவோ விதமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்டு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து கேல்குலேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஆப்ரேட்டர்ஸை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கியூப் நம்ம அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கியூப் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ யூனரி ஆப்ரேட்டர்னு எடுத்துட்டால் ஒரே ஒரு வேரியபிளில் மட்டும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது யூனரி ஆப்ரேட்டர். ஒருவேளை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேரியபிள் ஆக்ட் ஆச்சுன்னா அது பைனரி ஆப்ரேட்டர். ஸோ நிறையா ஆப்ரன்ஸுக்கு நடுவில் ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து 2 அல்லது 2க்கு 3 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னு எடுத்துகிட்டா 3 வேரியபிள்ஸ் நடுவில் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ். ஸோ நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணுவோம். மேனுவலாக இன்க்ளூட் பண்ணலாம் இந்த டைமு. ஸோ பப்ளிக். இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த சஜஷன் காட்டும். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ஸ்க்ரால் பண்ணி என்டர் கொடுங்க. ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு. ஸோ அங்கே வாய்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து இது மெயின் மெத்தட். ஸோ இங்கே மெயின் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அதற்கப்புறமா ஸ்ட்ரிங் ஆக்ஸ். அதை தொடர்ந்து நான் 2 பைட் வேரியபிள்ஸ் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். பைட் எக்ஸ் கமா ஒய். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம், ஒய்க்கும் அதே போல் இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 6, y equals 8. இப்போது நான் ஒரு பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம ஒரு டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கெலாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது அந்த எக்ஸ் வேரியபிளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கும். ஸோ 6க்கு காம்ப்ளிமெண்ட் வேல்யூ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்ததாக நான் அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் ஆம்பர்சண்ட். ஸோ அந்த சிம்பிளை நம்ம ஆம்பர்சண்ட் அப்படின்ற பேரில் வழங்குவோம். அதுதான் ஆப்ரேட்டர், எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ இது அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுது. அடுத்ததாக நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ணலாம். இதில் நான் யூஸ் பண்ணுறது ஒரு பைப் சிம்பிள். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு பைப் சிம்பிள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆண்டுக்கும் ஆருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆண்டில் ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா 0, அது மட்டும் இல்லாமல் 0, 1 அப்படி இருந்தாலும் 0. ஸோ ஆண்டில் வந்து 2, அதாவது எக்ஸும் ஒய்யும் ஒரே வேல்யூ, அதாவது 1 இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் 1 இருக்கும். ஆரில் அப்படி கிடையாது. system.out.println. நான் லெஃப்ட் ஷிஃப்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து 2 டைம்ஸ் வேல்யூவை ஷிஃப்ட் பண்ணும். அதே போல் ரைட் ஷிஃப்ட் வந்து 2 டைம்ஸ் வேல்யூவை ஷிஃப்ட் பண்ணும். லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கும் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணும் வேல்யூஸை. அதே போல் ரைட் ஷிஃப்ட் வந்து அந்த வேல்யூஸை 2 டைம்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணும். காரணம் இங்கே நான் 2 மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தான் அது 2 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுது. அதே இது நான் 3 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அது 3 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணும். அதுக்கடுத்து நான் பிட்வைஸ் 0 ஃபெல் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ். ஸோ இதுதான் பிட்வைஸ் 0 ஃபெல் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ Ctrl+A, Ctrl+Shift+F அழுத்துனீங்கன்னா உங்கள் கோட் நீட்டாக ஃபார்மேட் ஆயிரும். ஸோ நீங்கள்
அது அவுட்புட்டை பார்க்கலாம் கீழே கான்சோலில். ஸோ காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன அவுட்புட், அதே போல் ஆண்டுக்கு என்ன அவுட்புட், அப்படி எல்லாத்தையும் நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், நியூ ஆப்ரேட்டர், கேஸ்ட் ஆப்ரேட்டர், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இது பற்றி எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பின்வரும் கிளாஸில் பார்க்க இருக்கிறீங்க. இப்போ நம்ம கேஸ்ட் ஆப்ரேட்டரும் நியூ ஆப்ரேட்டரும் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அதே போல் கேஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து டைப் காஸ்டிங் பண்ணுறதுக்காகலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு இன்டிஜரை ஃப்ளோட்டாகவோ அல்லது ஒரு ஃப்ளோட்டை இன்டிஜராகவோ டைப் காஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கேஸ்டிங் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் கிளிக், நியூ கிளாஸ். ஸோ நான் கேஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், CASST. ஸோ இந்த இடத்துல ஒரு மெயின் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதோட ரிட்டர்ன் டைப் void main string args. இப்போ நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் எக்ஸை ஒரு இன்டிஜர் வேல்யூவுக்கு அசைன் பண்ணுறேன். அந்த வேல்யூ ஒரு இன்டிஜர் தான். ஸோ டபுள் y is equal to 23 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது எக்லிப்ஸ் என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த வேல்யூ ஒரு இன்டிஜராக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குது. ஆனால் இங்கே அது ஒரு டபுள் வேல்யூவாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், டைப் மிஸ்மேட்ச் cannot கன்வெர்ட் ஃப்ரம் டபுள் டு இன்ட். காரணம் ஜாவா வந்து அந்த ஒய் வந்து இன்டிஜராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. நீங்கள் இதில் பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ், அந்த எரர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டைப்ஸ் மிஸ்மேட்ச் cannot கன்வெர்ட் ஃப்ரம் டபுள். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அது எதிர்பார்க்குறது விதமாகவே அந்த ஒய்யை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு உள்ள இன்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும். இப்போ பார்க்கலாம் 23 அப்படின்ற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். இப்போ டபுளுக்கு நான் 23.98 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த 0.98 பிரிண்ட் ஆகலை. காரணம் இது ஒரு இன்டிஜர் டைப். இன்டிஜர்ன்றப்போ அந்த டெசிமல் வேல்யூவை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் டைப் காஸ்டிங். டபுளில் என்ன தான் நான் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருந்தாலும் அது வந்து நான் இன்டிஜராக கேஸ்ட் பண்ணி அதற்கான அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி. இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், அதை தொடர்ந்து ஆப்ஜெக்டோட நேம், அதுக்கப்புறமா ஒரு ஈக்குவல் சிம்பிள், அதை தொடர்ந்து நியூ அப்படின்ற கீவேர்ட், அதை தொடர்ந்து திரும்பவும் கிளாஸ் நேம். ஸோ ஓஜி தான் இதில் ஆப்ஜெக்ட். இந்த ஓஜின்ற ஆப்ஜெக்ட் கிளாஸ் டி, அதாவது அந்த கிளாஸ் நேம், அதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்டான கிளாஸஸ் பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.